பாகிஸ்தான் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் அம்பாலா நகரில் முழு உஷார் நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அம்பாலாவில் பொதுமக்களை எச்சரிக்கும் வகையில் அபாய ஒலி எழுப்பி மக்களை அதிகாரிகள் உஷார்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். ஹரியானா மாநிலம் அம்பாலா நகரில் பாகிஸ்தானுடைய தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய உளவுத்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கூடிய தகவல் அடிப்படையில் தற்பொழுது உஷார் நிலையானது அந்த பகுதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமானம் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறையினுடைய தகவல் அடிப்படையில் தற்பொழுது அம்பாலா நகரில் இருக்கக்கூடிய மக்கள் முழுவதுமாக உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த விவரங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கும் இது போன்ற பதற்றமான சூழல்களில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்தும் ஏற்கனவே அந்த மாநிலங்களில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வான்வழியான தாக்குதல்கள் வரக்கூடிய நேரங்களில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கான சைரன் ஒலி எழுப்பப்படும். அது போன்ற ஒரு ஒலி தற்பொழுது எழுப்பி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும், குறிப்பாக அம்பலா பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் பாதுகாப்பு படையினர் அறிவுறுத்தல் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. அம்பாலா நகர் முழுவதுமே தற்பொழுது உஷார் நிலை செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமானம் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதனால முன்கூட்டியே அதனை தகர்த்தெறிவதற்கு வான் எல்லைக்குள்ளாக இந்தியாவினுடைய வான் எல்லைக்குள் பாகிஸ்தானுடைய ட்ரோன், ஏவுகணை, போர் விமானம் உள்ளிட்ட எவை உள்ளே வந்தாலும் அவை இலக்கை அடைவதற்கு முன்பாகவே அதை வீழ்த்தக்கூடிய அதிநவீன வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவுடன் இருக்கிறது என்று இந்திய ராணுவம் சொல்லக்கூடிய சூழல்ல இதுபோல் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதனால் முன்கூட்டியே மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஹரியானா மாநிலத்துடன் இந்த அம்பாலா நகர்ல முழு உஷார் நிலை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பாக பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட நிலையில தற்பொழுது அம்பாலா பகுதியை அவர்கள் குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் இந்தியா எல்லையோரத்தில் மட்டுமில்லாது பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளே சென்று அவர்கள் தாக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவதற்காக எல்லையிலிருந்து சற்று கூடுதலாக இந்தியாவின் உள் நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடுவதாக தெரிகிறது. இதற்கு முன்பாக அவர்கள் தாக்குதல் நடத்தியது என்பதெல்லாம் இந்தியாவுடைய 15 பகுதிகள், அதிலும் பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட எல்லையோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இன்று அவர்கள் நடத்தியிருந்தக்கூடிய தாக்குதலும் கூட ஒரு கட்ச் உள்ளிட்ட பகுதிகளிலும் அமிர்தசர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தான் அவருடைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இது அவருடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய பகுதி. எல்லையோரத்திலிருந்து 5 அல்லது 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக அவருடைய போர் ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளே வரும்பொழுது அந்த அச்சுறுத்தல் முன்கூட்டியே இந்தியாவினுடைய அந்த பாதுகாப்பு அமைப்பினுடைய ரேடார் மூலமாக கண்காணிக்கப்பட்டு உடனடியாக வான்வெளியிலேயே தாக்கி அது தகர்த்தப்படுகிறது. இந்த நிலையில அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு சவால் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், இந்தியாவினுடைய உள்பகுதிக்குள்ள ஹரியானாவினுடைய அம்பாலா பகுதிக்குள்ளாக அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஹரியானாவில் அம்பாலா பகுதி முழுவதுமே அப்பகுதி மக்களுக்கு முழு உஷார் நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.